வயசாகுதுன்னா என்ன? பொதுவா நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு தளர்ச்சி, சோர்வு, ஒரு முடிவோட ஆரம்பம் அப்படிதானே? ஆனா உண்மையிலே முதுமைங்கிறது ஒரு சரிவு கிடையாது. அது வாழ்க்கையோட ஒரு ஆழமான கட்டம். ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தையும் தேடுற ஒரு முக்கியமான பயணம். வாங்க அந்த பயணத்தை பத்தி இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சமூகம் மட்டும் வித்தியாசமாக இருந்திருந்தால் இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு ஏக்கம் இருக்கு பாருங்க. இத சொன்னவர் 71 வயசான மிஸ் ஹால்பன். 60கள்ல இருந்த சமூக கட்டுப்பாடுகள்னால ஒரு தாயாகவோ இல்ல அவர் ஆசைப்பட்ட சமயத்துல ஒரு மதகுருவாகவோ அவரால் ஆக முடியல. ஒரு தனி மனுஷனோட ஆசைகள் சமூகத்தோட விதிகளுக்குள்ள எப்படி சிக்கிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். சரி, இந்த மிஸ் ஹால்பன் யாரு? அவங்க இப்போ 71 வயசுல ஒரு மதகுருவா இருக்காங்க. ஆனா அவங்க இளமையா இருந்த காலகட்டத்துல பெண்கள் மதகுருவாகிறதுக்கு எபிஸ்கோப்பல் திருச்சபையில ஏகப்பட்ட தடைகள் இருந்துச்சு. அந்த தடைகளையெல்லாம் தாண்டி அவங்க எப்படி இந்த நிலைக்கு வந்தாங்கங்கிற அவங்களோட கதை நாம இன்னைக்கு பேச போற விஷயத்துக்கு ஒரு சரியான தொடக்கமா இருக்கும். மிஸ் ஹால்பன் சந்திச்ச மாதிரியான சவால்கள் அவருக்கு மட்டுமே சொந்தமானதில்ல. ஆராய்ச்சியாளர்கள் வயசான காலத்தை 3ஆம் காலம்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்துல உலகத்துல இருக்கிற வயசானவங்க எல்லாருமே சில பொதுவான பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க. இது அவங்களோட அனுபவம் மட்டும் இல்ல, நாளைக்கு நமக்கும் வரக்கூடிய ஒரு நிலைதான். வயசாகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தா அதை 3ஆ பிரிக்கலாம். 1. உடம்பு சம்பந்தப்பட்டது. நோய்கள் எளிதா வரும், உடல் பலவீனமாகும். 2வது சமூகம் சம்பந்தப்பட்டது. ஒரு விதமான தனிமை, சமூகத்திலேந்து ஒதுக்கி வைக்கப்படுற உணர்வு. 3வது மன ரீதியானது. பதட்டம், மனச்சோர்வு மாதிரியான விஷயங்கள். இந்த 3ம் சேர்ந்து வயசானவங்களோட வாழ்க்கைய ரொம்பவே கடினமாக்குது. நாமளே நிறைய இடத்துல இதை கேட்டிருப்போம் இல்லையா? வயசாயிடுச்சு, இனிமே உன்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்றது. இதுக்கு பேர் தான் ஏஜிசம், அதாவது வயது பாரபட்சம். ஒருத்தரோட வயசு மட்டுமே வச்சு அவங்களோட திறமைய குறைச்சு மதிப்பிடுறது. இந்த மனநிலை தான் வயதானவங்க சந்திக்கிற மிகப்பெரிய சமூக தடைகள்ல ஒண்ணு. எவ்ளோ சவால்கள், பிரச்சனைகள். இதுக்கு நடுவுல ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் நடக்குது. நிறைய பேர் வெளி உலகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தங்களை விலக்கிட்டு தங்களுக்குள்ள ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. மதம், கடவுள், ஆன்மான ஆழமான விஷயங்களை யோசிக்க தொடங்குறாங்க. இது அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனையா அமையுது. இப்போ மதம், ஆன்மீகம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாம கோவிலுக்கு போறது, சடங்குகளை பண்றது இதெல்லாம் மதம். இது ஒரு அமைப்பு. ஆனா இந்த பிரபஞ்சத்தோடவும் நமக்குள்ள இருக்கிற சக்தியோடவும் நம்ம உணர்ற ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஆன்மீகம். வயசாகும்போது இந்த வெளி சடங்குகளை விட அந்த உள் உணர்வுக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிபுணர் சொல்றத கேளுங்க. அல்சைமர் மாதிரி நோய்கள் வந்தா ஒருவேளை அவங்களால கோவிலுக்கு போக முடியாம இருக்கலாம், இல்ல மந்திரங்களை சொல்ல முடியாம போகலாம். அதுக்காக அவங்க கிட்ட ஆன்மீக உணர்வே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நிச்சயமா முடியாது. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது அறிவை தாண்டின ஒரு ஆழமான உணர்வு. சரி, இந்த ஆன்மீக பயணம் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வருது? அவங்க வாழ்க்கையோட நோக்கமே மாற ஆரம்பிக்குது. இத்தனை நாளா எதுக்காக வாழ்ந்தோமோ அதை தாண்டி புது புது அர்த்தங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க என்னென்ன பாதைகளை கண்டுபிடிக்கிறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். சிலர் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யாம அமைதியா பிரார்த்தனை, தியானம் பண்றதுல ஒரு நிறைவை பாக்குறாங்க. இன்னும் சிலர் தன்னை போல இருக்கிற மத்தவங்களோட சேர்ந்து ஒரு சமூகத்தை உருவாக்குறதுல ஒரு நோக்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க. முதுமைய ஒரு தடையா பார்க்காம அதையே ஒரு ஆன்மீக விழிப்புணர்வுக்கான பாதையா ஏத்துக்கிறவங்களும் இருக்காங்க. வயசான காலத்துல தனிமைதான் மிகப்பெரிய எதிரி இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஒரே மாதிரியான நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகத்தோட சேரும்போது அந்த தனிமைங்கிறதே இல்லாம போயிடுது. ஒரு கோவில்லையோ, தேவாலயத்திலேயோ, இல்ல ஒரு ஆன்மீக குழுவுலையோ அவங்களுக்கு ஒரு குடும்பம் கிடைக்குது. இது மனசுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். கழுகை பத்தி ஒரு அழகான உருவகம் இருக்கு. வயசான கழுகு மறுபடியும் இளமையா மாறணும்னா ரொம்பவே வலியோட தன்னோட பழைய அலகையும் நகங்களையும் இறகுகளையும் தானே உடைச்சுக்குமா. அதுபோல வயசான காலத்துல ஒரு புத்துயிர் பெறணும்னா நாமளும் இதுவரைக்கும் பிடிச்சு வச்சிருந்த சில விஷயங்களை வலிகளோட விட வேண்டியிருக்கும். அது கஷ்டமாதான் இருக்கும், ஆனா ஒரு புதிய வாழ்க்கைக்கு அது ரொம்ப அவசியம். இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை முழுக்க மத்தவங்கள பாத்துக்கிட்ட, மத்தவங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் திடீர்னு மத்தவங்களோட உதவி தேவைப்படுற நிலைமைக்கு வர்றது எவ்ளோ கஷ்டம். ஆனா அந்த உதவியை ஏத்துக்கிறதுலயும் ஒரு ஆன்மீகம் இருக்கு. பணிவோட அதை ஏத்துக்கிறது வாழ்க்கையோட ஒரு புதிய பக்கத்தை அவங்களுக்கு காட்டுது. இப்போ நாம இந்த பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வர்றோம். இங்கதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது.
இதுவரைக்கும் நாம என்ன செஞ்சோம் என்ன சாதிச்சோங்கிறது தான் முக்கியமா இருந்துச்சு. ஆனா இனிமே நாம யாராக இருக்கலோங்கிறது தான் முக்கியம். செய்யறதுல இருந்து ஆகிறதுக்கு மாறல இந்த நிலைதான் ஆன்மீகத்தோட உச்சம். இந்த மேற்கோள் அதை எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. ஓய்வு காலம்ங்கிறது நாம என்ன சாதிச்சோன்னு கணக்கு பாக்குற வயசுல நாம என்ன மாதிரி ஒரு மனுஷனா ஆகியிருக்கோன்னு பெருமைப்படுற ஒரு வளமான பருவம். சாதனைகளை விட ஞானத்துக்கு மதிப்பு கிடைக்கிற காலம் அது. டிமென்ஷியா மாதிரி நோய்கள் வந்தா ஒருத்தரோட நினைவுகள் மங்கி போகலாம், மூளை கொஞ்சம் சோர்வடையலாம். ஆனா ஆன்மா அது சோர்வடையறதே இல்ல. சொல்லப்போனா இது மூளையிலிருந்து இதயத்துக்கு போற ஒரு பயணம். அறிவுக்கு அங்க வேலை இல்ல, உணர்வுகளுக்கு மட்டும்தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு கடைசியா ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கைய இல்ல நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி அளவிட போறோம்? நம்மளோட சாதனைகளை வச்சா, இல்ல நாம நம்ம வாழ்க்கையில சேகரிச்ச ஞானத்தையும் மத்தவங்களுக்கு கொடுத்த அன்பையும் வச்சா? இதுக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கு. யோசிச்சு பாருங்க.